சிஎஸ்கேவோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம்? ஆர்சிபிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியமில் நடந்த இந்த போட்டியில் ஆர்சிபி 43 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த சீசனில் விளையாண்ட 3 போட்டியிலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்று தான் போயிருக்காங்க. ஆர்சிபி விளையாண்ட 2 போட்டிலையுமே ஜெயிச்சு டாப்பில் இருக்காங்க. இப்போ ஆர்சிபிக்கு எதிராக விளையாண்ட கடைசி 4 போட்டிலையும் சிஎஸ்கே தோற்று தான் போயிருக்காங்க. டெத் ஓவர்ஸில் சிஎஸ்கேயோட பவுலிங் பெருசாக ஒன்றும் எடுபடவே இல்லை. எல்லா பவுலர்ஸும் பெரும்பாலான பால்ஸை ஸ்லாட்டில் தான் போட்டிருக்காங்க. லென்த்லேயோ பேஸ்லேயோ பெருசாக எந்த மாற்றமும் செய்யவே இல்லை. சிஎஸ்கே பவுலர்ஸ் ஸ்லோயர் பால்ஸே போடலன்னா சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் கூட கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டாப் ஆர்டர் மலமலன்னு சரிஞ்சதுக்கப்புறம் நம்பிக்கையை கொடுத்தது பிரசாந்த் வீர் மட்டும்தான். 7th விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் போட்ட பிரசாந்தும் ஜாமி ஓவர்டன் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 5.2 ஓவர்ஸில் 57 ரன் அடித்தாங்க. பிரசாந்த் வீரோட 43 ரன்ஸும் ஓவர்டனோட 37 ரன்ஸும் இல்லைன்னா சிஎஸ்கே ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்துருக்கவே முடியாது. ரொம்ப மோசமான தோல்வியாக தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா ஆர்சிபியை விட சிஎஸ்கே தான் நிறைய இடத்துல லீடிங்கில் இருந்தாங்க. பவர் பிளே பார்த்தோம்னாலும் சரி, 10 ஓவர்ஸ் எண்டில் 15 ஓவர்ஸ் எண்டில் பார்த்தோம்னா சிஎஸ்கே தான் லீடிங்காக இருந்தாங்க. என்ன நிறைய விக்கெட்ஸ் போயிருந்தனால சிஎஸ்கேயால் சர்வை பண்ண முடியல. இந்த பவுலர்ஸ் டெத் ஓவர்ஸில் 97 ரன்ஸ் விட்டு கொடுத்தது தான் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. அதனால தான் விக்கெட்ஸும் குயிக்காக போயிடுச்சு. என்னதான் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தோல்விக்கு அவர் தான் காரணம், முழு பொறுப்பு அப்படின்னு சொன்னாலும் ஃபேன்ஸுக்கு மனசு யாரில். அடுத்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட எப்படி விளையாடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.